வாங்க சாமி, கீழெல்லாம் ஒரே நெருப்பா இருக்கும். ஆமா சாமி, கால் வைக்க முடியல. ஏன் சாமி, ஆபரணப்பட்டி எப்ப வரும்? மத்தியானம் 1 மணிக்கு பெரியான தாவளத்துல வந்து இறக்கி வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டை முடிச்சிட்டு தான் நீலிமலை ஏறுவாங்க. ஏன் சாமி, ஐயப்பனுடைய ஆபரணம் என்ன விலை வரும்? விலை மதிப்பில்லாத ஆபரணம் சாமி அது. பெட்டி அடிச்சு வெளிநாட்டு கடத்தினா நல்ல விலை போகுண்டா. எங்க போற? இது வரைக்கும் மனுஷங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கடவுளோடவே விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். கூட்டு பிரிஞ்சா கொலை விழும். கவலை இல்ல, ஆனா இதுக்கு மாத்திரம் ஒரு காலம் துணை இருக்க மாட்டேன். போலீஸ், போலீஸ் சார், சார், சார். அடைக்கலாம், அடைக்கலாம், அடைக்கலாம். என்ன நடந்தது? என்ன சார், உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு அடிக்கடி நான் ஜெயில இருந்து தப்பிப்பேன், மறுபடியும் சார் நடந்துருவேன். ஆனா ஆனா இனிமே தப்பிக்கவும் முடியாம சரணடையவும் முடியாம இப்ப கடைசி சரணத்துக்கு நான் ஆளாக்கிட்டான் சார். அடைக்கலாம். இல்ல சார், கடுமையான விரதம் இருந்து வர்ற ஐயப்ப பக்தர்கள்கிட்ட இருந்து இருமுடிய திருடி கொடுத்து போலி வேஷம் போட வச்சனே, அந்த ஐயப்பன் சரியான தண்டனை கொடுத்துட்டான் சார். சரியான தண்டனை கொடுத்துட்டான் சார். அவங்க 2 பேரும் எங்க? அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் ஆபரணம், 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 ஆபரணம். அடைக்கலாம், அடைக்கலாம். Follow me. சாமி, சாமி, இந்த பக்கம் 2 பேரும் ஓடி வந்தாங்களா பாத்தீங்களா? யாருமே பாக்கலங்க. அப்படியா? கான்ஸ்டபிள், நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். என்ன? சரி சார், சீக்கிரம் போ. கான்ஸ்டபிள், இந்த பக்கம் போயா? சரி சார், சீக்கிரம் வேகமா ஓடு. அடைக்கல நம்மளை பத்தி உள்ள எல்லா உண்மைகளையும் போலீஸ்ல சொல்லிடுவான். அத பத்தி இப்ப என்னடா கவலை? அவன் ஒழிஞ்சதுல நமக்கு 2 வகையில லாபம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய ₹1,00,000 லாபம், ஆபரண பெட்டியும் லாபம். ஆபரண பெட்டி நமக்கு கிடைக்குமா? நான் ஆத்து மணல்ல தான் ஊத்து தோன்றேன், கட்டாந்தரையில இல்ல. ஆபரண பெட்டி பாதுகாப்பா? நிறைய போலீஸ் இருக்காது. முள்ளு குத்து மேல யோசிச்சா ரோஜா கிடைக்காது. எப்பாடு பட்டாவது ஆபரண பெட்டி அடிச்சே தீரணும். என்னடா போலாம் வர. மதன், நோ யூஸ். இந்த கூட்டத்தில் ஐயப்பனே வந்து இது என்னோட நகைப்பட்டின்னு கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா அத்தனை லட்சம் பேரோட கண்களும் அந்த ஆபரண பெட்டி மேல இருக்கு. இந்த இடத்துல ஆபரண பெட்டி அடிக்கணுங்கிறது முடியாத காரியம். ஆபரண பெட்டிய அடிக்க முடியாதா? ஆபரண பெட்டி அடிக்கிற இடம் இது இல்லடா. என்ன
சாமி கிட்ட வரம் கிடைச்சாலும் யாருகிட்ட வரம் கிடைக்காதுன்னு சொல்லு பூசாரி கிட்ட. வாடா. முடியவே முடியாது. சன்னிதானத்துல இப்படி ஒரு அறிவிப்பை நாங்க செய்யவே மாட்டோம். சாரி சார், உண்மையான பக்தருடைய பாதுகாப்புக்காகத்தான். இல்ல, காவி உடையோட இருமுடி தாங்கி வர ஒவ்வொரு சாமிகளையும் நாங்க ஐயப்பனாத்தான் மதிக்கிறோம். வர்றவங்க பவித்திரமானவங்களா பாவம் செய்தவங்களான்னு முடிவு செய்ய 18ஆம் படி கீழே வேற எங்கேயாவது உங்க கடமையை செய்யுங்க. சாமி சரணம். சரணம் ஐயப்பா. சாமி சரணம். சாமி சரணம். சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. பிரசாதம் எங்களுக்கு வேண்டாம். சத்தம் போட்ட மண்ட செதறுத்தெல்லாம் பரம்பரையே அத்து போயிடும். எல்லாருக்கும் தெரியுமா ஐயப்பா? நான் அவங்கிட்டயே சொல்ல போறதில்லை. அவனுக்கு தெரியாததா என்ன? மணிகண்டா, நான் போய் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம இங்கே ஐயப்பன் உனக்கு துணை இருக்கு. சரண ஐயப்பா. சரண ஐயப்பா. சரண. இந்தாங்க சன்னிதானத்துக்கு சாமி. எல்லா நகையும் போட்டு சர்வலங்கார பூபதியா ஐயப்பன் இருக்கார். நீங்களே நடைய திறந்து எடுத்துங்க. நீயே எடுத்துக்கொடு. இல்ல, சிலர் அருளை யாசிக்கிறாங்க, சிலர் பொருளை நேசிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் எடுத்துக்கணும். ஐயப்பன் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இந்தாங்க. மணிகண்டா, ஆபரண பெட்டி எங்க கைக்கு கிடைக்கிற வர பைய அப்படியே யாரும் அசையக்கூடாது. நில்லுங்க. போடா.
போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத, கெட்டு போயிடும். ஐயப்ப உள்ள இருக்காரா? ஐயப்ப உள்ள இருக்காரா? அவன் போகுது. சட்டப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். நியாயப்படி தண்டனையை அனுபவிக்க போயிட்டு ஐயமே வேண்டாம், நான் தான் ஐயப்பன். 10 வருடம் உங்களுக்கு முன்பு என் பெயரை உறக்க சொல்லி கட்டிய ஒரு பக்தனை உனக்கு நினைவிருக்கு. என்னங்க, பூஜை முடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எழுந்திருக்க மனசு இல்லையா? ஐயப்பனோடவே ஐக்கியமா இல்லாம இருக்கேன். சரி, சாமிக்கு போட்டிருக்கிற வேரட்டியை வச்சுட்டுங்களா? பத்திரம், அது ஐயப்பனுக்கு சேர வேண்டியது. யார் நீ? இந்த அட்டிகைக்கு சொந்தக்காரன். இது ஐயப்பனுக்கு சொந்தமானது. இதை திருடிட்டு போக விட மாட்டேன். விட மாட்டேன். இல்ல, என் வீட்டுல இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்க, என் சொத்து பூராவும் எடுத்துக்க. ஆனா ஐயப்பனுக்கு ஆசையா செஞ்சு வச்ச அந்த வைர அட்டிகை மட்டும் கொடுத்துடு. அது ஐயப்பனுக்கு சேர வேண்டியது. எவன்டா ஐயப்பன்? இந்த பித்தளை சிலை ஐயப்பன். அப்ப இந்த உலகத்துல 1000 பித்தளை சிலைகள் இருக்க, அதெல்லாம் ஐயப்பன். ஐயப்பா, ஐயப்பனோட அட்டிகை எடுத்துட்டு போக விட மாட்டேன். விட மாட்டேன். என் உயிரை போனாலும் விட மாட்டேன். விட மாட்டேன். ஐயப்பா, இத்தனை வருஷமா பூஜை செய்து கும்பிட்டு வந்த உன்னை பார்த்து இந்த பித்தளை சிலையா ஐயப்பனு கேவலமா பேசிட்டான். ஆத்மா சாந்தி அடையணும்னா அவன் கொலைகாரனா இருந்தாலும் அவன் முன்னால நீயே நேர்ல வந்து நான் தான் ஐயப்பன் சொல்லணும். சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஐம்புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி வரும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். அவனை இகழ்வோரையும் ஏளனம் செய்வோரையும் அவன் பெயரை சொல்லி ஏமாற்றி திரிபவரையும் அவன் விட்டு வைப்பதே இல்லை. ஐயப்பனே உலகின் சத்தியம், ஐயப்பனே உலகின் நீதி, ஐயப்பனே உலகின் தர்மம். அவனுள் அகிலமே அடக்கம், அவனோ அன்பருள் அடக்கம். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா.